ரொம்ப ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் இருக்கிற ஹேரை வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சாஃப்ட்டாக சில்காக மாற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. ஒரு க்ரீமியான பேக்கு. நம்ம ஹேருக்கு வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, அதே பெனிஃபிட்டை நம்ம ஹேருக்கு வந்து இது கொடுக்குது. நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பயுமே எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு பேக் தான் இது. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிட்டு, புது முடி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான். நம்ம அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போதே கண்டிஷ்னர், ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரம்னு நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பார்த்தா இந்த ஒரே ஒரு பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ட்ரைனஸ் எல்லாம் க்யூர் ஆகிடும். ஸ்ப்ளிட்டன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. அதனால் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த லைக் தாங்க எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹேர் பேக்குக்காக இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பழைய சாதம் தான். அதாவது நம்ம முத நாள் மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதம் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எடுக்கலை. இப்போ இந்த பழைய சாதத்தை நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப சிக்காகுது, பார்க்க ஷைனிங்காக இல்லை அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பழைய சாதம் வந்து ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேரை வந்து நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பழைய சாதம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் பழைய சாதத்தை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நான் தண்ணி சேர்க்கலை. நல்லா சாதத்தை மட்டும் புழிஞ்சு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பழைய சாதம் நம்ம ஹேருக்கு சேர்த்துக்கும் போது வேரோட கொட்டுற முடியை வந்து ஸ்டாப் பண்ணி புது புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பயுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் எனக்கு நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம ஹேரை வந்து சாஃப்டாக மாற்றுறதுக்கும் ஷைனிங்காக மாற்றுறதுக்கும் ரொம்பயுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இந்த பழைய சாதம் தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சேர்த்துக்க வேணாம், கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இன்றைக்கி நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் கற்றாழை தாங்க. நான் நேச்சுரல் கற்றாழை அலோவேரா எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசும் 2 குட்டியும் தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு பெருசாக கிடச்சா 2 இலை எடுத்துக்கலாம் நீங்கள். இதை நம்ம கட் பண்ணும்போது மேலே இப்படி ஒரு எல்லோ கலர் பார்ட் வரும் இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அந்த எல்லோ கலர் நம்ம தலையில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அரிச்சலாக இருக்கும், ரொம்ப இச்சிங் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 பீஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு முழுசாக கிடச்சால் நீங்கள் வந்து 2 முழு கற்றாழை ஜெல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 பக்கமும் இருக்கிற அந்த முள்ளாக இருக்கிற பார்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலையும் சீவிக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை எனக்கு இந்த கத்தாழை கிடைக்காது, எனக்கு நேச்சுரல் கத்தாழை கிடைக்காது அப்படின்றவங்க நீங்கள் கடையில் விற்கிற கற்றாழை ஜெல்லையும் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒயிட் கலர் ஜெல்லாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதுதான் நம்ம ஃபேஸுக்கும் சரி, அதாவது நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஹேருக்கு வந்து ஏற்றதாக இருக்கும். அந்த கலர் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கற்றாழை ஜெல், அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு அதை நான் இப்போ வந்து இந்த பழைய சாதத்தோடு சேர்த்துக்கிறேன். இதனால தான் நான் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்தேன். நமக்கு கற்றாழை வந்து நிறையா தண்ணி கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து ஃபில்டர் தான். எப்பயுமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆலோவேராலாம் சேர்த்துருக்கனால ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த கோல்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வராது. நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜாலியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ஆலோவேரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய சாதத்தை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதை இப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு பேக் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்குமே இந்த பேக்கை நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பி திருப்பி யூஸ் பண்ண அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இது கூட வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இல்லைங்க எனக்கு எண்ணெயே வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ வந்து இந்த கடுகு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணி கொடுக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கடுகு எண்ணெய். நீங்கள் கடுகு எண்ணெய் ரெகுலராக ஹேரில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேரில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. ஹேரில் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயே ஆயில் வச்சுக்கணும். ரொம்ப டீப் ஆயிலிங் வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம்னா நீங்கள் லைட்டாக எப்பயும் போல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஆயிலே இருந்தாலே போதும். ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனிங்கான ஒரு பேக் தான். நம்ம ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் நம்ம அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும்போது தான் நியூ ஹேர் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இப்போ நம்ம ஆலோவேராவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஹேரில் வந்து ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னா அது ஆலோவேரா தாங்க. ஹேர் ஃபால் வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல புது முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆலோவேரா வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, இ இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குது. ஆலோவேராவில் 99% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம். புது முடியை வந்து வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சிங் ப்ராப்ளம், ஏதாவது அலர்ஜி, ஏதாவது பரு இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அது எல்லாம் வந்து இந்த ஆலோவேரா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் 99% வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோம். ஸ்கேல்ப் நல்லா ஹைட்ரேட்டாக இருந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு ஆலோவேரா ஜெல் சேராது அப்படின்றவங்க நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் பேக்கை தலையில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆலோவேரா சேராதுன்றவங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம தலையில் வச்சுருக்கிற டயத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் சொல்லுவேன். ஆலோவேரா சேராது கோல்டு பிடிக்குன்றவங்க ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் ஹேரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லாட்டி ஷியக்காய் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இந்த நுனி முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளத்தை நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். ஒரு கொண்டை போட்டுக்கலாம். நான் 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் போட்டால் என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டையோ இல்லை ரொம்ப கூலிங்கையோ எதுனாலும் வந்து அதாவது ரொம்ப டஸ்ட்டு இப்போ நிறைய பேர் பைக் இதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த டஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஹேர் வந்து டேரெக்டாகவே உள்வாங்கும். அப்போ இதில் ஏதாவது ஒன்று நமக்கு அதிகமாக தாக்கிருச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு, என் தலையில் ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் நமக்கு வளர்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.